வயுக்ரஹுல் அதானு லில் முஹ்திசி வ கராஹத்துல் ஜுனூபி அஷத்து. முஹதிஸ் என்ற உலு இல்லாதவருக்கு அசான் சொல்லுவது, உலு இல்லாத நிலைமையில் அசான் தொடுப்பது மக்ரோ, வெறுக்கத்தக்க ஒரு செயல். வ கராஹத்துல் ஜுனூபி அஷத்து என்றாலும் ஒரு ஜுனுபாலி, குளிப்பு கடுமையானவர் அசான் சொல்வது மிகவும் கடுமையான வெறுக்கத்தக்க ஒரு விடயம். உலு இல்லாத நிலைமையில் இக்காமத் சொல்கிறது, ஜனாபத்துடைய நிலைமையில் இக்காமத் சொல்கிறது அகலல் ரொம்ப கடுமையான கராகியத்தை கொடுக்கும். காரணம், தொழுகைக்கு மிகவும் சமீபமான சந்தர்ப்பம் தான் இக்காமத்துங்கிறது. அடுத்தது ஐயுஅத்தின அலா மௌலிஇன் ஆலின். முஅத்தின் அசான் சொல்லும் பொழுது உயரமான ஒரு இடத்திலிருந்து அசான் சொல்ல வேண்டும். அதனால்தான் அதிகமான பள்ளி வாயில்களில் மினாராவில் ஏறி அசான் சொல்லுவார்கள். காரணம், அந்த சத்தம் வெளியிலே நல்ல முறையில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. வபி கொர்பில் மஸ்ஜிதி, மேலும் மஸ்ஜிதுக்கு சமீபத்தில் இருந்து அசான் சொல்வதும் சுன்னத்து. மஸ்ஜிதுக்கு தூரத்தில் இருந்து அசான் சொல்வது சுன்னத்துக்கு மாற்றமானது. அசான் சொல்லக்கூடிய நேரத்தில் வயஜஅல உஸ்பஇஹி ஃபீ சிமாஹைஹி, தன்னுடைய 2 காதுகளுக்குள்ளேயும், காது ஓட்டைகளுக்குள்ளே விரல்களை ஆக்கிக் கொள்வது சுன்னத்து. காது ஓட்டைகளிலே விரல்களை ஆக்கிக் கொள்வதின் காரணமாக சப்தத்தை மிகவும் உயர்த்தி சொல்லலாம். என்றாலும் ஸ்பீக்கர்லே அசான் சொல்லுவார்கள், சப்தம் உயர்ந்து செல்லும், காதிலே விரல்களை இட வேண்டிய அவசியம் கிடையாது என்றொரு சந்தேகம், கேள்வி எழலாம். ஸ்பீக்கர்லே அசான் சொன்னாலும் காதுகளிலே விரல்களை வைத்து கொள்வது சுன்னத்தென்கிறதனை மறந்துவிடக்கூடாது. வயுந்தபு ஐயுரத்திலல் அசான, அசான தர்த்தீலாக தொடராக சொல்லுவது சுன்னத்தாக்கப்படும். குல்லு கலிமத்தின் மின் கலிமாத்திஹி பி சௌத்தின் இல்ல தக்பீர், தக்பீர் உடைய வார்த்தைகளை தவிர ஏனைய அனைத்து வார்த்தைகளையும் தொடர்ச்சியாக முறையாக சொல்ல வேண்டும். தக்பீருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவசரமாக 2 தடவைகள் அதனை கூறிக்கொள்ள வேண்டும். இக்காமத் சொல்லக்கூடிய நேரத்தில் வயுந்தபு ஐயுதிரிஜல் இக்காமத்தை, இக்காமத்தை வேகமாக சொல்வது தான் சுன்னத்தாக்கப்படும். அசான் சொல்வதைப் போல இக்காமத்தை ராகமாக இழுத்து கூறுவது சுன்னத்துக்கு மாற்றமானது. வயுஷ்டரத்து கவுனுல் முஅத்தினி முஸ்லிமன், அத்துடனே அசான் சொல்லக்கூடியவர் ஒரு முஸ்லிமாக இருக்கிறது நிபந்தனை ஷர்த்திடப்படும். ஆக்கிலன், ஒரு புத்திசாலியாக இருக்க வேண்டும். பைத்தியக்காரர்களுக்கு அசான் சொல்ல முடியாது. வ முமையிசன், அதாவது சிறு குழந்தை அல்லாமல் சற்று விவரம் உள்ளவராக இருப்பது அவசியம். வ ஜக்கரன் இன் அசனலி ரிஜாலி, ஆண்களுக்காக வேண்டிய அசான் சொன்னால் அவர் ஒரு ஆணாக இருப்பதும் சுன்னத்தாக்கப்படும். ஒரு காஃபிருக்கு அசான் இகாமத் சொல்ல முடியாது. சிலர்கள் பாடகர்கள் இருப்பார்கள், ரொம்ப அழகான குரல் படைத்தவர்களாக இருப்பார்கள். இவரை வைத்து பள்ளியில் அசான் சொன்னால் நல்லா இருக்குமே, ஒரு தடவையாவது சொல்லட்டுமே என்று சிலர்கள் கூறுவதுண்டு. அவ்வாறு அசான் சொன்னால் அது சிஹத்தாக மாட்டாது. வயஹ்கமு பி இஸ்லாமிஹி இதா அத்தாபிஹி லினுத்துகிஹி பி ஷஹாதத்தேனி இல்லா இன்கான ஈசவியன். இப்படி ஒரு மஸ்அலாவும் சட்டமும் பேசுகிறார்கள். அவர் ஒரு காஃபிர் அசான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஷஹாதத்தைனை மொழிகின்றார், அதாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்கிறதை மொழிறதின் காரணமாக அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விடுவார். ஆனாலும் ஒரு ஈசவி, இவர்கள் யூதர்களில் ஒரு கூட்டம், கான யாத்தகிது அன்ன முஹம்மதன் உர்சில இலல் அரப், இந்த அபு இசா இஸ்ஹாக் என்ற மனிதன் ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபிகளுக்கு மட்டும்தான் குறிப்பாகவே நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்பக்கூடிய ஒரு மனிதன். எனவே இவரை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த மனிதன் நம்பியதற்கு காரணமும் அவன் குர்ஆனில் இருந்து எடுத்து கூறுகிறார். சூரா இப்ராஹிமிலே 4வது ஆயத், வமா அர்சல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, நாங்கள் எந்த ஒரு தூதுவரை அனுப்பினாலும் அந்த கூட்டத்துக்குரிய பாஷையை கொடுத்து அந்த பாஷையை பேசக்கூடியவராகத்தான் அனுப்புவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
கூறியுள்ள குர்ஆனின் ஆயத்தை தப்பாக எடுத்து அவர் அதற்கு ஆதாரமும் பிடித்திருக்கின்றார். இதன் காரணமாக அப்படியான அந்த ஈசவியை சேர்ந்தவர்கள் கூறும் அசானையும் அவருடைய அந்த ஷஹாதத்தையும் கபூல் செய்யப்பட மாட்டாது, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நுதிப கவுனுஹு ஹுர்ரன், அவர் ஒரு சுதந்திரமானவராக இருக்க வேண்டும், அடிமையாக இருக்கக்கூடாது. மாறாக அடிமை அசான் சொன்னாலும் கூட சிஹத் ஆகிவிடும். ஆனாலும் சுதந்திரவானாக இருப்பது சுன்னத். அதிலன் நீதமானவராக இருக்க வேண்டும். ஒரு பாவியாக இருக்கக்கூடாது. பாவி அசான் சொல்லுவது சுன்னத் கிடையாது என்றாலும் கூட அந்த பாவி சொன்ன அசானும் ஏற்றுக்கொள்ளப்படும், நிறைவேறும், சிஹத்தாகும். நுதிப ஐதன் கவுனுஹு செய்யத்தன், மேலும் அசான் சொல்லக்கூடியவர் உயர் சத்தமுடையவராக இருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் ஸ்பீக்கரில் அதான் சொல்ல மாட்டார்கள். உயர்ந்த சத்தம் உடையவர் அசான் சொல்வது சுன்னத்தாக்கப்படும். ஹுஸ்ன சௌத்தி, குரல் அழகுள்ளவராக இருக்கிறதும் சுன்னத். மின் அகாரிபி முஆத்தினின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த முஆத்தின்மார்களாக இருக்கிறது மிகவும் ஒரு சிறந்த சுன்னத். ஒரு பார்வை உள்ளவர் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குருடர் சொல்லக்கூடிய அசான் சிஹத்தாகும். அவ்வாறு இல்லாமல் குருடர் அசான் சொன்னால் மக்ரூஆக்கப்படும். எவ்வளவு துல்லியமாக இவைகளை அவதானித்து மசாலாக்களை எடுத்திருக்கிறார்கள் என்கிறத கொஞ்சம் கவனிங்க. காரணம் என்னவென்றா, அந்த பார்வையுடையவர் அவரோடு இருக்கும் பட்சத்தில் யுஹ்பிருஹு பிதுஹூலில் வக்தி, வக்து நுழைந்திருக்கிறது என்கிறதனை அறிவிப்பார். கமாக்கான பிலாலுன் யதரக்கபு துஹூல வக்தி சுபஹி, ஹசரத் பிலால் நேரம் நுழைவதை எதிர்பார்த்து இருந்து ஃபைதா அலிம துஹூல் அல் வக்தி அக்பர இப்ன உம்மி மக்தூம் பிதாலிக்க, உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அறிவிப்பார்கள், சுபஹுக்கு நீங்கள் அசான் சொல்லுங்கள், நேரம் நுழைந்து விட்டது என்று. ஃபலா யுக்ரஹு லஹுல் அசானு ஹீனாயதின், அந்த நேரத்தில் அசான் சொல்கிறது மக்ரூஆக்கப்பட மாட்டாது. வயுந்தபுலி சாமிஹி வலவ் ஜுனுபன், மேலும் அந்த அசான செய்மடிக்கக்கூடியவர் அவர் ஒரு குளிப்பு கடமையான ஜுனுபாலியாக இருந்தாலும் சரிதான். வஹாஇதன், ஒரு ஹைல்காரியாக இருந்தாலும் சரிதான். வஃபி கிராத்தின், மேலும் அந்த அசானை செய்மடிக்கக்கூடியவர் குர்ஆனை ஓதிக்கொண்டு இருந்தாலும் சரிதான். இவர்கள் எல்லாருக்கும் சுன்னத் ஐ யகூல மிஸ்லு கௌலிஹி அகிப குல்லி கலிமத்தின், முஅத்தின் எந்த வார்த்தைகளை மொழிகிறாரோ அதே போன்று இவர்களும் மொழிறது சுன்னத்தாக்கப்படும். வஃபில் ஹை அலத்தைனி, ஹை அலல் ஸலா ஹை அலல் ஃபலா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும். வைதா காலல் முஅத்தினு ஃபி சுபஹி, சுபஹல முஅத்தின் அதான் சொல்லக்கூடிய நேரத்தில் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்று சொல்வது வழக்கம், எங்களுக்கு தெரியும். அது சுபஹு அசானுக்கு கூறப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. அந்த நேரம் சதக்த வ பரிர்த என்று சொல்வதும் சுன்னத்தாக்கப்படும். இக்காமத்துடைய நேரத்திலும் இக்காமத் சொல்லக்கூடியவர் மொழிவதை போன்ற வார்த்தைகளை மொழிய வேண்டும். அக்காமஹல்லாஹு வ அதாமஹா மாதாமதி சமாவாத்து வல்லர்லு வ ஜஅலனி மின் சாலிஹி அஹ்லிஹா என்று கது காமத்தி ஸலா கது காமத்தி ஸலா என்று முஅத்தின் மொழியக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூறுவதும் சுன்னத். ஃபைன்கான முஜாமியான், ஒருத்தர் தன்னுடைய மனைவியுடன் ஜிமா செய்து கொண்டிருக்கிறார், அதாவது உடலுறவு கொண்டிருக்கிறார், அந்த நேரம் அசான் சொல்கின்றது. அவு தாஹிலன் அல் ஹலாஇ, அல்லது பைத்துல் ஹலா மலசலக்கூடத்துக்கு நுழைந்திருக்கக்கூடிய நிலைமையில் அசான் சொல்லப்படுவது. அவு முசல்லியன், அல்லது தொழுது கொண்டிருக்கும் பொழுது அசான் சொல்லப்படுகிறது என்றால் அஜாபபாத ஃபராகிஹி, இந்த காரியங்கள் முடிஞ்சதன் பின்னால் அந்த அசானுக்கு பதில் சொல்ல வேண்டும். அந்த வார்த்தைகளை மீண்டும் அவர் சொல்லிக்கொண்டு பதிலும் கூற வேண்டும். வயுந்தபுலில் முஅத்தினி வலி சாமிஹி பாத ஃபராகிஹி ஸிக்ரு ஸலாத்தி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேலும் முஅத்தினுக்கும் அசானை கேட்கக்கூடியவருக்கும் அசான் சொல்லி முடிஞ்சதன் பின்னால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரில் சலவாத்து சொல்லி அசானுடைய துஆவை ஓதுவதும் சுன்னத். யகூலு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா
ஆதி சையதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் வசீலத வல் ஃபலீலத வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் லதி வஅத்தஹு என்று ஓதுவதும் சுன்னத்தாக்கப்படும். இந்த மகாமு மஹ்மூத் என்கிறதனை அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவில் 79வது ஆயத்திலேயும் கூறியிருக்கிறான். அசா ஐயபஅஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா, நபியே இந்த மகாமே மஹ்மூதா என்ற இடத்துல உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்பாட்டுவதற்கு போதுமானவன். ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் வந்திருக்கிறது. மன் கால ஸாலிக, யார் இந்த அஸான் உடைய துஆவை ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் ஸலவாத்தை ஓதிவிட்டு மொழிவார்களோ ஹல்லத் லஹு ஷஃபாத்தி யௌமல் கியாமா, ரவாஹுல் புகாரி. கியாமத்து நாள் அன்று ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் எனும் பரிந்துரை அவருக்கு ஹலாலாகும். எனவே இந்த ஆமால்களில் கவனங்களை செலுத்தி நல்ல முறையிலே அவைகளுக்கு நிறைவு கொடுத்து அல்லாஹ்வுடைய அபரிமிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.